ஹலோ காய்ஸ், இங்க ஒரு பொம்பளை ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா. அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ கவனிக்காம போன் பேசிக்கிட்டே வராளா, அப்படியே வலிக்கு கீழே விழுந்துட்டா. இப்ப அந்த பொம்பளைய பிடிச்சு அடி அடின்னு அடிச்சு துவைச்சு எடுக்கிறா காய்ஸ். அப்படியே இழுத்து கொண்டு போய் பாத்ரூம்குள்ள போய் தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறா காய்ஸ். இந்த பொம்பளை எவ்வளவு கொடூரமானாலா இருக்கா பாருங்க. இவள மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. இப்ப வீட்டுக்குள்ள போய் வேற ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு கண்ணாடியில சுத்தி பாக்குறா. இவளுக்கு பெரிய உலகலையும் தான் நினைப்பு. இப்ப கார் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறா. இவளுக்கு அழகும் வசதியும் இருக்கிறதுனால ரொம்ப திமிரோட இருக்கா. ஏழையா இருக்கவங்கள கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா. இப்ப ஒரு கடை முன்னாடி காரை நிறுத்துறா. அங்க பாத்தீங்கன்னா கடை முன்னாடி பிச்சை எடுத்துட்டு இருக்க ஒரு அம்மா இந்த பொம்பளைய பார்த்த உடனே இவ கிட்ட வேகமா ஓடி வராங்க. இப்ப அந்த அம்மா கிட்ட வந்து அவ ட்ரெஸ்ஸ கையால தொட்டு பார்த்து, அம்மா உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லிடுறாங்க. அத பார்த்தா இந்த பொம்பளை அந்த அம்மாவை அப்படியே கீழே தள்ளி விட்டுறா. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அப்படியே சூக்காலால எட்டி உதைக்கிறா. இப்ப கார்ல ஏறி உட்காந்து கார் எடுக்கிறா. காரை எடுக்கும் போது அப்படியே ரிவர்ஸ்ல போறா. ஓகே அப்படியே போயிருவா அப்படின்னு நம்ம நினைச்சா இந்த மோசக்காரி அந்த அம்மா கையிமலே ஏத்திட்டு காரை நிப்பாட்டாம போறா. இப்ப அந்த அம்மாவுக்கு ரெண்டு குட்டி குழந்தைங்க இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் எந்திரிங்க அம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனா அந்த அம்மா எந்திரிக்கவே இல்லை. அந்த அம்மா இறந்துட்டாங்க. இப்ப ரெண்டு குழந்தைகளும் அனாதையா இருக்காங்க. இப்ப இந்த காண்டாமிருகம் வேற கடைக்கு போகுது. அங்க போய் நல்லா மொச்சுக்கு மொச்சுக்குன்னு மேய போகுது. இப்ப கடைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்வர் பொண்ணு தெரியாம கொதிக்கிற குழம்பா அவ மேலேயே கொட்டி விட்டுறா. அத பார்த்து இந்த கொடுமைக்காரி அவளை அப்படியே காலை வாரி கீழே தள்ளி விட்டுறா. இப்ப அந்த காண்டாமிருகம் அந்த பொண்ணை காதை பிடிச்சு அப்படியே தர தரன்னு கிச்சனுக்குள்ள எடுத்துட்டு போறா. இந்த பொண்ணு என்ன மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சிது. இந்த அடங்கா பிடாரி அவளை அப்படியே தூக்கிட்டு போய் கொதிக்கிற குழம்புக்குள்ள போட்டுறா. இப்ப அந்த பொண்ணும் காலி ஆயிடுது. இப்ப அந்த காண்டாமிருகம் கடையை விட்டு வெளியே வந்துடுது. இப்ப கார்ல ஏறி வீட்டுக்கு போகுது. இப்பதான் guys நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் உங்களுக்காக நடக்க போகுது. நானும் இந்த காட்சியை பார்க்கத்தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இவ காரை ஓட்டிக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா போறா. ரொம்ப திமிருல வேகமா ஓட்டிட்டு போறா. இப்போ அந்த காரு கண்ட்ரோல் இல்லாம வேகமா போய் பள்ளத்துக்குள்ள அப்படியே உடைச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுது. இத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல. தப்பு செஞ்சவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கணும். கடைசியா பாத்தீங்கன்னா இவ சம்பாதிச்ச பணம் கீழே கிடக்கு. இவ சேருக்குள்ள செத்து கிடக்கா. பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல கைஸ். இதோட இந்த கதை முடியுது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நமக்கு கீழே உள்ளவங்களை நம்ம கண்டிப்பா மதிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட மியாவ் லொல்லு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பாருங்க.